ஹைஸ்கூல்லேருந்து உங்கள் ஹரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மேலே 50% வரி வச்சுருக்காரு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகலாம். அப்புறம் இது இந்தியாவில் 50% வரி வச்சுருக்காங்க. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் பின்னாடை தொழில் நிறுவனங்கள் மாதம் 2000 கோடி நஷ்டமாகுது. இதனால் நிறையா பேர் நேரடியாக மறைமுகமாகவும் வேலையில்லாத அபாயம் ஏற்படுது. இந்தியாவிலேருந்து தான் அது குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து தான் தயாரிக்கிற துணி பனியன்கள் எல்லாம் பூமா அடிடாஸ் போன்ற பிராண்டெல்லாம் இங்கேருந்து தான் உற்பத்தி தயாரித்து வெளிநாட்டுக்கு அதுவும் குறிப்பாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ணுறாங்க. அது 50% வரி வச்சங்காட்டி இவங்களுக்கு 2000 கோடி லாஸ் ஆகுது. அதெல்லாம் வேலை இல்லாமல் நிறைய பேர் இழக்கிற நிலையில் இருக்கிறாங்க. இது இந்தியா அரசாங்கம், அதாவது நம்ம மோடி இருக்கிறார்ல பிரதமர், அவர் பார்த்துட்டு அமெரிக்காவுக்கு நம்ம எதுவும் விற்கணும், அது நம்ம ஏன் இவங்களுக்கே விற்று இது பண்ணணும் போட்டு G7 நாடும் இருக்குது. அவங்க 28% பர்ச்சேஸ் பவர் இருக்குது. பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த நாடு பிரேசில், இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இருக்கிற நாடு. இதில் 38% பர்ச்சேசிங் பவர். இந்த நாட்டில் மட்டும் மக்கள் அதிகமாக வாங்குவாங்க. இங்கே தான் அதிக பீப்புள்ஸ் இருக்கிற நாடு. இவங்ககிட்டே நம்ம வித்தரலாமே, எதுக்கு அமெரிக்காவே நம்ம வளர்த்தணும், இத்தனை வருஷம் நம்ம அவங்களுக்கே விற்று எதுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டாங்க இவ்வளோ வரி வச்சு அப்படின்ட்டு நம்ம பிரதமர் இவங்களுக்கு விற்றுட்ட விற்கலாம், மற்ற நாடுக்கு நம்ம போய் விற்கலாம், இவங்களவே இதுக்கு நம்பி இருக்கோன்ட்டு பிளான் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம அமெரிக்கா இந்தியாவை நம்பி இருக்குது. இந்தியா அமெரிக்கா நம்பி இல்லவே இல்லை. குறிப்பாக அவங்க அமெரிக்கா போல பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் இங்கே இந்தியா மேலே இருக்கிற பெரிய கண்ட்ரியில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறங்காட்டி இங்கே தான் அதிக பொருள் விற்க முடியும். அவங்க இவங்ககிட்டே சண்டை போட்டாங்கன்னா இந்தியாவுக்கு தான் பாதிப்பு கிடையாது, அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு. அதனால் இந்தியா இப்போ பார்த்து போட்டு வேறு பிரிக்ஸ் நாடுகிட்டையும் நம்ம விற்றுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இந்த பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா போன்ற நாடுகள் உள்ளடங்கிய ஒரு அமைப்பாகும். இங்கே இது எந்த நாடு பெரிய நாடுன்னெல்லாம் பார்க்கறது கிடையாது. இவங்க இவங்க கூடயே விற்றுக்கலாம் பொருளை அப்படின்னு பார்க்குற ஒரு அமைப்பு தான் இது. இது மூலிமா உலகத்தில் இந்தியா காரோட உதிரி பாகம், நட்டு, போல்டெல்லாம் தயாரிக்கிறது. கோல்டு இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான். எதுக்கு அமெரிக்காவுக்கு விற்கணும் நம்ம அப்படின்ட்டு மற்ற நாடுக்கெலாம் விற்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் கச்சா எண்ணெய் ரஷ்யாக்கிட்ட இந்தியா வாங்குறங்காட்டி அந்த கச்சா எண்ணெய் நம்ம தடுத்தா கொண்டு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இந்தியா மேலே 50% வரி போட்டார். அதேமாரி இவங்க வாங்கிட்டு இருக்கங்காட்டி தான் போட்டார் இந்த வரியை. இதனால் இந்தியா பிரதமர் பார்த்து போட்டு மற்ற நாடுகளும் நம்ம விற்கலாம் அப்படின்னு பாட்டார். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இப்போயோட முடிஞ்சுது. வீக்லி 1 வீடியோ அது கன்ஃபார்ம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி.